கையில் இருந்துற மோதிரம் ராஜாவுடைய முத்திர மோதிரத்தினால முத்திரை போடப்பட்ட அதை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அப்படி ஒரு முத்திர மோதிரத்தை கலத்தி அந்த ஆமான் கையில் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்தார். அவன் யாருன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, யூதரின் சத்ருவாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி நீ என்ன நினைக்கோ அதெல்லாம் செய், அந்த வெள்ளிலாம் எனக்கு என்ன செய்ய வேண்டாம். அவனுக்கு பயங்கரமான ஒரு சட்டத்தை கொடுத்துட்டாரு, ஒரு தைரியத்தை கொடுத்துட்டாரு, முத்திர மோதிரத்தை கொடுத்துட்டாரு. நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ, உன் வெள்ளி கூட எனக்கு என்ன, அந்த வெள்ளியை நீ வச்சுக்கோ. அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றி மாதிரி யாருக்கு தெரியுது, ஆமானுக்கு. நமக்கு ஜெயம், நம்ம வெற்றி பெற்றுட்டோம். நம்ம தேசங்களில் ஒரு விகற்பமான வித்தியாசமான ஒரு பழக்கமுள்ள மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம என்ன செஞ்சிடணும், அழித்து நிர்மூலமாக்கிறோங்கிறதுல தீவிரமாக செயல்பட்டார். நம்ம வசனம் என்ன சொல்லுது, நம்முடைய சத்துருக்களெல்லாம் அவர் என்ன செய்வாராம், சீக்கிரமாய், அந்த வார்த்தை சீக்கிரமாக துரத்துவார். இன்னைக்கு யார் யார் வீடுகளுக்கு யார் யாருக்கு விரோதமாக சத்துருக்களாக வந்து ஆமான் போல் அநேகர் வந்து எழுமி நின்றுக்கிட்டு இருக்காங்களா, தைரியமாக இருங்க, தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த அபிஷேகத்தோடு இந்த இடத்த விட்டு கடந்து போங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த